பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? நமக்கு ஒரு அற்புதமான தேவன் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், பதில் தருகிறவர். அவர் இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பாருங்கள். பயப்பட முடியாத கலங்க பண்ணுகிற காரியங்கள். ஒரு பக்கம் வெள்ளத்தினாலே மண் சரிவு ஏற்பட்டு கேரளாவில் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க. வட இந்தியாவில் ஹிமாச்சல பிரதேசத்தில் உத்தரகாண்டிலேயும் அதே மாதிரி நிலைமை. அங்கும் பெரிய வெள்ளம், அதனால் மண் சரிவு ஏற்பட்டு பாதிப்புகள். இந்த மாதிரி ஒரு பக்கம் கொள்ள நோய், இன்னொரு பக்கத்தில் யுத்தத்தின் செய்திகள். இப்படி பலவிதமான செய்திகளை நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். இனிமே ஒரு அமைதி, ஒரு மாதிரி பிரச்சனையே கிடையாது, அப்படியே ஒரு பிரச்சனை இல்லாமல் போராட்டம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த மாதிரி காரியெல்லாம் இருக்காது. இது கடைசி காலம். சத்துரு பலமாக யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம். ஒரு சின்ன காரியத்தை கூட சாத்தான் அதை பயன்படுத்தி பெரிய அழிவை, நாசத்தை உண்டாக்கி விடுகிற ஒரு காலம் இது. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம பயப்பட தேவையில்லை. சாத்தானை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் கர்த்தருக்குள்ளே நம்ம எப்பவுமே திடமனதாக இருக்கணும். ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடக்கூடாது. இந்த ஜெபத்தில் பங்கு பெற தான் நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற உலகம் எங்குமிருந்து ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஜெபத்திற்காக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓகே, நாம் இந்த நாட்களில் ஜெபத்தை பற்றி தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். இல்லை, 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தில் 1வது வசனத்தில் இருக்குதுல்ல, ஜெபத்தில் 4 விதமான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், ஸ்தோத்திரங்கள். ஜெபத்தினுடைய 4 பரிமாணங்கள். பழைய ஏற்பாட்டில் தூப வர்க்கம் என்பதாக ஒன்று சொல்லப்படுகிற தூப வர்க்கம் தேவனை ஆராதிக்கிற காரியத்தில் அந்த பலிபீடத்தில் அது செலுத்தப்படும். நெருப்பில் அந்த சாம்பிராணி மாதிரி தூப வர்க்கத்தை போட்டால் புகை எழும்பும். அதே மாதிரி நம்முடைய ஜெபம் தூப வர்க்கமாய், தூபமாய், ஜெப தூபமாய் தேவ சமூகத்துக்கு செல்லும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜெபத்திற்கு அடையாளமாகத்தான் இந்த தூப வர்க்கம் சொல்லப்படுகிறது. அதிலும் 4 பொருட்கள் சேர்க்கப்படுகிறது. வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிஷின், சாம்பிராணி. இதை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வந்தோம்ல. அப்போது அந்த 4 பொருட்கள், 4 விதமான ஜெபங்கள், இதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். சரி, இந்த நேரத்தில் இந்த தூப வர்க்கம் அதை குறித்ததான ஒரு வசனத்தை வைத்து எப்பொழுதெல்லாம் நம்ம ஜெபிக்கணும், ஜெப நேரம், அதை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகிறோம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 109வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. ஜெப தூபம், அதுதான் இங்கே சொல்லப்பட்ட தூப வர்க்கம் என்பது. காலையிலையும் மாலையிலையும் அது ஆரோன் தான் ஆசாரியன். தேவ சமூகத்தில் அந்த தூப வர்க்கத்தின் மூலம் அது தேவ சமூகத்தில் அதை காட்ட வேண்டும், தூபம் காட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது காலை நேரம், 2வது மாலை நேரம். ஜெபத்திற்கான 2 முக்கியமான நேரம். எந்த நேரத்திலும் ஜெபிக்கலாம். அந்தி சந்தி மத்தியான வேளையில் கூப்பிடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். யூத மக்களுக்கு அந்த மாதிரி பழக்கமெல்லாம் இருந்து தினம் 3 வேளை ஜெபிப்பார். தானியேல் தினம் 3 வேளை ஜெபித்தார்ல, அதை மாதிரி. அதான் காலையிலையும் மாலையும் நம்ம ஜெபிப்பது. அதற்கு நம்ம அர்ப்பணித்து கொண்டால் நல்லது. முதலாவது காலை ஜெபம். மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35 இருக்குதா? இயேசு கிறிஸ்து எப்போ எழுந்து கொண்டாராம்? அதிகாலையில் இருட்டோடு எழுந்து படுக்கையை விட்டு எழும்பி வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறார். நமக்கு ஒரு மாதிரியை இயேசு காண்பிக்கிறார். இப்படி தான் ஒரு கிறிஸ்தவங்க, தேவ பிள்ளைகள் வாழணும். அப்போ அதிகாலையில் இருட்டோடே எழும்புகிற
ஒரு பழக்கம் நமக்குள்ளே இருக்கணும். முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முழங்காலில் நின்று அவரை நம்ம தேட வேண்டும். அதிகாலை ஜெபம், காலை ஜெபம் அல்ல, அதிகாலை ஜெபம், அது ரொம்ப முக்கியம். தாவீது சொல்கிறார் பாருங்க, 141 சங்கீதம் 2ஆம் வசனத்தில், என் ஜெபம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவுது. காலையில் அந்த தூபம் செலுத்துகிறாங்கள, தூப வர்க்கம், அவர் சொல்கிறார், என்னுடைய ஜெபம் தூபமாக உம்முடைய சமூகத்தில் வர கடவுது என்பதாய் சொல்வதை பார்க்கிறோம். சங்கீதம் 63:1 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அந்த அதிகால நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப அவசியமான ஜெபம். காலையில் தூப வர்க்கத்தின் மூலம் தேவனுக்கு அந்த ஆராதனையில் செலுத்தப்படுகிறது. அதே மாதிரி அதிகாலையில் நாம் ஜெபிக்கிற ஜெபம், அது ஜெப தூபமாக தேவ சமூகத்திற்கு செல்லுகிறதா இருக்கிறது. இப்போது நம்ம காலையில் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளுங்க, காலையில் சாப்பிடலைன்னு இவங்க என்ன ஆகுன்னு நினைக்கிறீங்க? காலையில் சாப்பிடலைன்னா அந்த நாள் முழுவதும் சரீரம் பலவீனப்பட்டுரும், சோர்வு வந்துடும், அசதி வந்துடும், கடமைகளை செய்ய முடியாமல் ஆகிவிடும். அப்போ காலையில் நல்லா சாப்பிட்டா தான் அந்த நாள் முழுவதும் நம்முடைய வேலைகளை எல்லாம் நம்ம கரெக்டாக செய்ய முடியும். காலையில் நீங்கள் வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி தேவ பலனை பெற்றுக்கொண்டாதான் அந்த நாள் முழுவதும் உங்களுடைய காரியத்தில் ஜெயிக்க முடியும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காரியத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆக இருக்கணுமானா அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுவது அது ரொம்ப அவசியம். பாருங்கள், C.T. ஸ்டட் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய தாயார் நல்ல ஆவிக்குரியவர்கள். அவரை நல்லா கைட் பண்ணினார் ஜெபத்தில் எல்லாம். அவர் தூரத்தில் ஒரு கல்லூரியிலே படித்து ஹாஸ்டலில் தங்கியிருந்தார். அவருடைய தாயாருடைய சொன்ன ஆலோசனைப்படி காலையில் எழும்பி வேதத்தை தியானித்து 1 மணி நேரமாவது ஜெபம் செய்வாராம். அப்புறம் தான் காலேஜுக்கு புறப்பட்டு போவார். சில நாள் அந்த 1 மணி நேர ஜெபம் தவறி விடுமா. அந்த C.T. ஸ்டட் அந்த காலத்தில் தாயாருக்கு கடிதம் எழுதும்போது ஒரு கடிதத்தில் குறிப்பிடுகிறார், அம்மா, நான் தினந்தோறும் அதிகாலையில் 1 மணி நேரமாவது வசனத்தை தியானித்து நான் ஜெபிக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் அதிகாலையில் எழும்பி வேதத்தை தியானித்து ஜெபிக்க முடியாமல் போனால் அந்த நாள் முழுவதிலும் மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல ஆகிவிடுகிறேன் என்று ஒரு வார்த்தை எழுதுகிறார். மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோன் அப்படின்னா தெரியல, நியாயாதிபதிகளை சிம்சோன் என்கிற ஒரு தேவ மனிதர். அவர் அவருடைய மயிரில் அவர் கத்தரிக்கக்கூடாது, கத்திப்படக்கூடாது கத்தரி சொல்லி இருந்தார். அவர் தவறு பண்ணி அவருடைய தலைமயிர் சிரைக்கப்பட்டதுனால பலனை இழந்துட்டார், பலவீனமாகிவிட்டார். அவர் அவ்வளோ வல்லமையாக இருந்தவர் வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டார். சத்துருக்கள் அவரை ஈஸியாக கைது பண்ணி அவரை வேடிக்கை பொருளாய் மாற்றிவிட்டாங்க. அதைத்தான் குறிப்பிடுகிறார், ஒரு நாள் நான் காலையில் 1 மணி நேரம் காத்திருந்து ஜெபிக்காவிட்டால் அந்த நாள் முழுவதுமே நான் வல்லமை இழந்து விடுகிறேன். ஆவிக்குரிய வல்லமை இல்லாதவனாக நான் காணப்படுகிற சிம்சோனை போல, மயிர் கத்தரிக்கப்பட்ட சிம்சோனை போல ஆகிவிடுகிறேன் என்று. இதைத்தான் தேவ பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளணும். தினந்தோறும் அதிகாலை ஜெபம் எவ்வளோ முக்கியம் என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு நாள் இந்த ஜெபத்தை நீங்கள் மிஸ் பண்ண விட்டுவிடக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் மோசைகிட்ட பேசும்போது, நீ அதிகாலையில் எழுந்து விடியற்காலையில் ஆயத்தமாகி மலையிலே என் சமூகத்தில் நில்லுன்னு சொல்கிறார். ஆண்டவர் மோசையோடு பேசி அவர் 10 கற்பனைகளை எழுதி கொடுத்த அந்த சம்பவம் இருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் மோசைகிட்ட பேசும்போது அந்த வார்த்தை சொல்கிறார். யாத்திராமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள், 115வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்திலே நில். எப்போ எழும்பணுமா? விடியற் காலையில் ஆயத்தமாகி, தூங்கு மூஞ்சோடு நிற்காத, பல்லு விளக்காமல் தூங்கி மூஞ்சோடு நிற்காத, ஆயத்தமாகணும். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். என்ன சந்திக்க போகிறது தேவாதி தேவன், ராஜாதி ராஜா. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் நில். அங்கே தான் ஆண்டவர் சந்தித்து அவரோடு பேசி 10 கற்பனைகளை கர்த்தரை எழுதி கொடுக்கிறார். நல்ல வேதத்தில் இருக்கிறார். நாங்கள் இஸ்ரவேல் தேசம் போகும்போது எகிப்துக்கும் போயிட்டு போவோம். எனக்கு ஒரு ஆசை, இந்த சீனாய் மலையில் மோசே உச்சியில் ஏறி கர்த்தர் தரிசித்தார்,
ஆண்டவர் அவரோடு பேசினார்ல, அவர் இறங்கி வந்து பேசினார். 10 கற்பனைகள்லாம் கொடுத்தாலும் இந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக விருப்பம். பல வருஷமாக போனாலும் ஜெபிச்சு ஒரு முறை அங்கே போகிற வாய்ப்பு கிடைத்தது. அதனால் சீனாய் மலை அடிவாரத்தில் அங்கே ஹோட்டல் இருக்கிறது, அங்கே போய் தங்கலாம். நாங்கள் ஒரு குழுவாய் போகும்போது பஸ்ஸில் ஒரு 40-50 பேர் போகும்போது அந்த கீழே போய் தங்கினோம். இரவில் போய் சேர்ந்தோம். அது வனாந்தரம், சீனாய் மலையின் அடிவாரத்தில் அந்த ஹோட்டலில் நாங்கள் தங்கின போது கிட்டத்தட்ட நடுராத்திரி 11 மணி 11:30 மணி நல்ல குளிர் போய் சேர்ந்தோம். அப்போ நாங்கள் மலைக்கு ஏறணும், அந்த மலை உச்சிக்கு போகணும், அந்த இடத்த பார்க்கணும். அங்குள்ள கைடு சொன்னாங்க 2 மணிக்கு மலை ஏற ஆரம்பிக்கணுமா. 2 மணிக்கு, அதிகாலை 2 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தாதான் நீங்கள் விடியற் காலையில் மலை உச்சியில் போய் நிற்க முடியும். 7 கிலோமீட்டர் உயரம் அந்த மலை, சீனாய் மலை. அந்த மோசே இந்த மயில் இருக்குல்ல, அது அந்த மலை 7 கிலோமீட்டர் உயரம். அதுக்கு அங்கே போகணுமானா காலையில் 2 மணிக்கு மலை ஏறணும், இருட்டோடே ஏறி போகணும் சொன்னாங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசையை பார்த்துறேன். அதனால் தூங்கவே இல்லை. நாங்கள் போய் சேர்ந்ததே 11:30 மணி அப்படி ஆயிட்டு இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லி ஆயத்தமாகி, அதனால் விடியற் காலமே குளிர்லையும் நான் குளித்து ஃப்ரெஷ் ஆகி ஒரு குளிச்சு நம்ம போன ஆண்டவர் மோசை சந்தித்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லி மலை ஏறிலாம் பழக்கமே இல்லை. அதனால் கஷ்டம்தான். ஆனால் ஒரு உற்சாகத்தில் அந்த இடத்த பார்க்கணுன்னு போயிட்டேன். நான் கொஞ்சம் பேர் போனோம். அது கூட போனேன். கை காலெலாம் உழைஞ்சி போச்சு. 7 கிலோமீட்டர் மலை மேலே ஏறுவார். சாதாரண நடப்பது ஒரு மலை ஏறணும்ல. படிகள்லாம் கட்டிலாம் வைக்கலை, சும்மா கல் அங்கங்கே வச்சுருக்காங்க. சில இடத்துல சும்மா தான் இருக்குது. அங்கே படி கட்டி வச்சு அப்படிலாம் கிடையாது. ஏறி போகிறதுக்குள்ளே கால் அவ்வளோதான் பஞ்சர் ஆயிட்டு அப்படியே காலையில் போய் சேர்ந்தோம். அங்கே போனால் நிறைய ஆட்கள் இருக்காங்க, போகிறாங்க. அவங்க எதுக்கு போகிறாங்கன்னா சூரியோதயத்தை பார்க்க போகிறாங்களாம். மலை ஏறு அந்த அனுபவம் உள்ளவங்களாம் இருக்குல்ல, காலையில் அங்கே போய் நின்னா சுற்றிலும் மலைகளாக தான் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு சின்ன சேப்பல் கட்டி வச்சுருக்கிறாங்க. நாங்கள் போன போது மூடி கிடந்தது, அதை லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. மோசேக்கு ஆண்டவர் 10 கற்பனைகளை பெற்ற இடத்துல சின்ன சேப்பல் கட்டி அது பராமரிப்பெல்லாம் மூடி கிடக்கிறாரு. ஆனால் என்ன ஆச்சரியன்னா, அங்கே போனால் அந்த மலை உச்சியில் டீ கடை இருக்குது. அங்கே சூடாக டீ போட்டு கொடுக்குறாங்க விடியற் காலையில். மக்கள்லாம் போகிறாங்கல்ல, அதனால் அங்கே போய் பார்த்துட்டு அங்கே போய் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஜெபிச்சுட்டு வந்தோம். அப்போ நான் யோசித்து பார்த்தேன். அப்போ தான் நம்ம வசனத்தை ஈஸியாக வாசித்துடுறோம். விடியற் காலையில் ஆயத்தமாகி நீ காலமே என் சமூகத்தில் வந்து நெல்னு வாசித்துடுறோம். விடியற் காலைன்னா எப்போ? மோசே அந்த காலத்தில் இப்போது கொஞ்சம் கல்லை வச்சு படி வச்சுருக்காங்க. மோசே காலத்தில் யாரும் மலைக்கு போயிருக்க மாட்டாங்க. மோசே தனி ஆளாக ஏறி போகிறார். யோசித்து பாருங்கள், 7 கிலோமீட்டர் மலை உச்சியில் ஏறணும். அவருக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்தது, ஆடு மேய்ச்சி அந்த மீதியான் தேசத்தில். அதனால் மலைப்பகுதியில் பழக்கம் இருந்தது. என்றாலும் எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. அப்போது எவ்வளோ விடியற் காலையில் ஏற ஆரம்பிச்சிருப்பார். நாங்கள் 2 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்து அங்கே போய் சேரும்போது 6 மணி. அப்புறம் போயிட்டு காலை கீழே இறங்கி வர்றதுக்குள்ளே அவ்வளோதான். இந்த மாதிரி அப்போ அதிகாலையில் மோசே பாருங்கள், தேவனை சந்திக்க அதிகாலையில் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் தேவ சமூகத்தில் நின்றார். அப்போது அதிகாலையில் நம்ம ஆண்டவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். இரவிலே ஆயத்தமாயிடணும். எத்தனை மணிக்கு எழும்பணும், 4 மணிக்கா 5 மணிக்கானே இருதயத்தில் தீர்மானம் பண்ணி ஜபம் பண்ணி தாகத்தோடு நீங்கள் ஒரு ஜபிச்சிட்டு நீங்கள் படுக்கைக்கு போனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார் எழும்பி ஜெபிக்க. அப்போ அந்த அதிகாலை ஜபம் ரொம்ப முக்கியமானது. நான் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ஏற்கனவே சொன்னது, திரும்ப சொல்கிறவங்களுக்கு, ஆரம்ப காலத்தில் 78லலாம் ஊழியம் ஆரம்பித்த போது அதிகமான ஊழியம் இருக்காது. அதிகமாக எனக்கு தெரியாதில்ல, எங்கேயாவது சர்ச்சில் பேச கூடுவாங்க, அவ்வளோதான். அப்போ நிறைய ஜெபிக்க டைம் கிடைக்கும். எங்கள் வீடு பண்ணை வீடு இருக்கிறது. இங்கே தேரிக்காடுன்னு ஒரு இடம், காட்டு பகுதி இருக்குது. சிகப்பு மணல் இருக்கும். அங்கே பனை மரங்களும் முந்திரி மரங்களும் தான் நிறைந்திருக்கும். இப்போ வித்தியாசமான அந்த முள்ளு மரம்லாம் நிறைய வந்துட்டு, அந்த டைமில் சிகப்பு மணல் இருக்கும். எங்கள் வீடு தான் கடைசி வீடு. எங்கள் வீட்டை தாண்டினா அந்த காடு ஆரம்பிச்சிடும். வயல்வெளி அதை தாண்டணும், அவ்வளோதான். அப்போ நான் விடியற் காலையில் எழும்பி இருட்டோடே காட்டுக்குள்ளே போயிடுவேன். பைபிள் எடுத்துகிட்டு போவேன். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து அந்த காட்டுக்குள்ளே போயிடுவேன். போகும்போதே துதித்து கொண்டே ஜெபித்து கொண்டே போவேன். ஆட்களே இருக்காதா, சத்தமாக பாட்டு பாடி துதித்து கொண்டே போவேன். அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் முழங்கால் படியிட்டு வசனத்தை தியானித்து ஜெபம் செய்வேன். யாரும் இருக்க மாட்டாங்க. காடு முழுவதும் நல்லா எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம், சத்தமிடலாம், பிரச்சனை இருக்காது. நல்ல வெயில் ஏறு வரைக்கும் ஜெபம் செய்வேன். சாயங்காலத்தில் அதே மாதிரி 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நான் கொஞ்சம் வெயில் தாழ்ந்த உடனே
இருட்டின பிறகு தான் நான் வருவேன். அந்த காட்டில் தனியாக நான் ஜெபித்த ஜெபந்தான், பல வருஷமாய் பல மணி நேரம் ஜெபித்த ஜெபந்தான். அங்கே தான் கர்த்தர் என்னை நல்ல ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்கினார். அங்கே வசனத்தை தியானித்து நிறைய காரியம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தேவனோடு தனித்திருப்பது, இயேசுக்கு அந்த பழக்க வனாந்தரத்தில் மலையில் போய் ஜெபிப்பது, தோட்டம் எருசலேமுக்கு வரும்போது ஆண்கள் தான் செய்ய முடியும், பெண்கள் அப்படிலாம் போக முடியாது வெளியில் தனியாக நம்ம நாட்டில். அதனால் ஆண்கள் உங்கள் பக்கத்தில் ஒரு காட்டு பகுதி இருந்தால், மலைப்பகுதி இருந்தால், ஆறு அல்லது கடல் பகுதி இருந்தால் அங்கெல்லாம் கரையில் போய் நீங்கள் ஜெபிக்க முடியும். அதிகாலையில் அந்த பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும். அது மாதிரி ஜெபிப்பார். அது வந்து டாக்டர் பால் யங்கிச்ச சொல்லுகிறார், பெரிய சபை ஸ்தாபித்தாரில் தினம் காலையில் அதிகாலையில் எழுப்பி 3 மணி நேரம் ஜெபம் செய்வாராம். அதிகாலையில் வயதான காலத்தில் ரிட்டையர்டாகி வேற ஒருத்திட்ட பொறுப்பு கொடுத்துட்டார். அப்போ கூட 3 மணிக்கு போயிடுவாராம் சர்ச்சுக்கு. 3 மணிக்கு, ஆமாம் 3 மணிக்கு போயிடுவார். டிரைவர்கிட்ட சொல்லுவார், கூட்டி கொண்டு விடுன்னு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார் மணிக்கணக்காக. அந்த மாதிரி ஜெபிக்கிற மக்களை கொண்டு தான் தேவன் காரியங்களை செய்தார். ஊழியர்கள் மாத்திரமல்ல, எல்லா தெய்வ பிள்ளைகளும் நீங்கள் வேலை செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, படிக்கிறீங்க, நீங்கள் சாதிக்கணும், உங்களுடைய காரியத்தை தேவன் வாய்க்க பண்ணணும்னா ஆண்டவர் எப்படி அதிகாலையில் தேடுகிற பழக்கம் உடையவர்களாக நம்ம இருக்கணும். அதிகாலையில் வசனத்தை நம்ம தியானிக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் இருக்குல்ல. அதிகாலையில் 119ஆம் சங்கீதம் 147 148 பாருங்கள். 119ஆம் சங்கீதம் எடுங்க, அதில் 2 வசனம், 147 148. 750வது பக்கம் பாருங்கள். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். எதுக்கு அவர் அதிகாலையில் விழித்து கொள்கிறார்? உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி. சரிங்களா? உம்முடைய வசனத்தை அதிகாலையில் வசனத்தை தியானிப்பது. நிறைய பேர் இன்றைக்கி பைபிள் வாசித்தேன், 5 அதிகாரம் வாசித்தேன், 10 அதிகாரம் வாசித்தேன்பாங்க. அது முக்கியமாக இல்லை. நல்ல கவனிங்க, அதிகாலையில் வாசித்து தியானிக்கணும். மெடிடேஷன் முக்கியம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வாசிக்கிற மனுஷன் அல்ல, தியானிக்கிற மனிதன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்ல தியானிக்கணும். ஆண்டவர் யோசுவாட்ட சொல்லும்போது யோசுவா 1:8-9 வாசிக்கும்போது நம்ம கூட இருந்து ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகணுமானா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வேறு வசனம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும். நீ இரவும் பகலும் அதை தியானிக்கணும், தியானித்து கொண்டு இருக்கணும் வசனத்தை. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நீங்கள் 5 அதிகாரம் 10 அதிகாரம் வாசிக்கிறது சாயங்காலம் மாலையில் ஒரு நேரத்தில் உட்காந்து நல்ல 10 அதிகாரம் வாசிங்க, நிறைய வாசிங்க. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள், டிக்ஷனரி வச்சு தப்பே கிடையாது, அது செய்யணும், அதுவும் அவசியம். அதிகாலையில் தியானிப்பது வசனத்தை, முழங்கால நின்று ஜெபத்தோட வசனத்தை தியானிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? 39ஆம் சங்கீதம் 3வது வசனம் பாருங்கள். 39ஆம் சங்கீதம் 3வது வசனம். அங்கே அந்த அருமையாக தேவ மனிதர் சொல்கிறார், தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நான் தியானிக்கையில் என் இருதயம் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. வசனத்தை தியானிக்கும் போது உங்களுடைய இருதயத்தில் ஒரு ஃபயர் வரும், அக்னி, பரிசுத்தாவின் அக்னி அப்படியே கொழுந்து விட்டு எரியும். அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், ஜெபம் வல்லமை உள்ளதாக இருக்கும். நீங்கள் தூங்கு மூஞ்சோட உட்காந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அப்புறம் ஆண்டவரை தமிழ்நாட்டை ரட்சி, இந்தியா ரட்சியும், இது மாதிரி ஜெபம் இல்லை. முதல்ல வசனத்தை தியானிச்சோன்னு உங்களுடைய உள்ளம் அனல் கொள்ளும், அந்த நெருப்பு உங்களுக்குள்ளே உண்டாகும். வசனம் சொல்லுவ தியானிக்கையில் அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். வசனத்தை தியானித்து ஃபயர் வந்த உடனே அப்புறம் உங்கள் ஜெபம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் பிசாசு நடுங்குவான், சத்துருடைய கிரியைகள் முடக்கப்படும், காரியங்கள் ஜெயமாகும். அப்போது நீங்கள் முதல்ல துதிக்கணும். நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆண்டவரை துதிங்க, பாட்டு பாடிடலாம். அப்புறம் வசனத்தை தியானிங்க, அப்புறம் ஜெபம். அப்போ அதிகாலை 1 மணி நேரத்தை 3ஆக பிரிங்க. 15 நிமிஷம் துதி ஸ்தோத்திரம், 15 நிமிஷம் வசனத்தை தியானிப்பார், அரை மணி நேரம் ஜெபிப்பார். 2 மணி நேரம்னு அப்படியே டபுள் ஆக்கி கொள்ளுங்க. டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். அதான் பாருங்கள், லூக்கா 24:32 எம்மாவுக்கு போன சீஷரோட இயேசு நடந்து வரும்போது அவர் வேத வசனத்தை கொண்டு அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். இல்லை, லூக்கா 24:32 பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 24
32வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 123ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் இயேசு நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார்கள். இயேசு வசனத்தை வச்சு விளக்கி காமிக்கிறார். அவங்க அப்போ தான் தெரியுது, உள்ளத்துக்குள்ளே நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியுத, ஏன்னு தெரில, அமைதியாக இருந்தாங்க. இயேசு தன்னை வெளிப்படுத்தின பிறகு தான் சொல்கிறாங்க, ஒரு வசனத்தை விளக்கி காண்பித்த போது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்ததே. வசனம் உங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணும், உங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும். அதனால் அதிகாலையில் வசனத்தை நீங்கள் தியானிக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா பைபிள் அதிகாலை நேரத்தில் ஏன் தியானிக்கணும்னா, அந்த காலையில் எழும்பின உடனே விடியற்கால 4 மணியோ 5 மணியோ அல்லது 3 மணி எழும்பின உடனே உங்களுடைய மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எதுவும் மைண்டுக்குள்ளே இப்போ நுழைஞ்சிருக்காது, கரப்டாக இருக்காது, இருதயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகிட்டுன்னா பல சிந்தனை பாரங்கள் வந்துடும். பாரங்கள், இன்றைக்கி என்ன செய்ய, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, அந்த யோசனை பாரெல்லாம் வந்துடும். அந்த அதிகாலை நேரத்தில் மைண்டு இருதயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் தியானிக்கிறது, தேவனோடு கனெக்ட் ஆகுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக ஆண்டவரோடு கனெக்ட் ஆகலாம். அதனால் தான் இயேசு அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் தேவ சமூகத்துக்கு போனார் என்று பார்க்குறோம். பைபிளை தியானிக்கிறது ரொம்ப முக்கியம். பைபிள்ன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க, பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இன்டர்னல். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் இன்டர்னல், அதான் பைபிள், BIBLEன்னு சொல்லி. இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். இந்த வசனத்தை ஒழுங்காக வாசித்து நடந்தால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. பெரும்பாலான சமயம் அதிகாலை நேரத்தில் தான் ஆண்டவர் பேசுவதை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு வசன வாசிங்க, ஏசாயா 50:4 பாருங்கள். ஏசாயா 50:4 அதில் அழகாக இந்த ஒரு பக்தன் சொல்லுகிறார், காலை தோறும் அவர் என்னை எழுப்புகிறார் அப்படின்னு சொல்ல. கர்த்தர் என்னை எழுப்புகிறார், காலை தோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ காலையில் நம்ம எழுப்புகிற தேவன். நீங்கள் சோதிச்சு பாருங்கள், ஆண்டவரே நாளை காலை 4 மணிக்கு நான் எழும்பி ஜெபிக்கணும். ஆசையாக ராத்திரியில் உண்மையான இதயத்தோடு ஜெபிச்சுட்டு படுங்க, 4 மணிக்கு உங்களுக்கு விழிப்பு வந்துடும். நான் 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும் ஆண்டவரே, 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும். சின்சியராக ஆசைப்பட்டு உண்மையான இதயத்தோடு ஜெபம் பண்ணிட்டு படுங்க, கட்டாயம் ஒரு ஆண்டவர் எழுப்பி விடுவார். உங்களுக்கே தெரியும், யாரோ என்னை எழுப்புறாங்க. என்னை சில சமயம் ஒரு ஆள் போல் தட்டி எழுப்புவார். உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு ஆள் போல் தட்டி எழுப்புவார். நான் பல முறை என் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். அதிகாலையில் ஆண்டவர் எழுப்பி செபிக்க வைக்கிற காரியத்தை நான் பார்த்துருக்கிற ஆள் மாதிரி தட்டி எழுப்புவார். சில சமயத்தில் பேர் சொல்லி கூப்பிடுவார். காதில் சத்தம் கேட்கும், டக்குன்னு விழித்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் விழிக்க வரைக்கும் தான் அவர் பேசுவார். அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். பேர் சொல்லி யாரும் என்னை கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு எழும்புவீங்க, தூங்கி எழும்பி இருப்பீங்க. நல்லா டக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது மாதிரிலாம் அனுபவம் இருக்கிறது உண்மைதான். அவங்கள பலருக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆனால் சிலர் வெளியே சொல்ல பயம், மற்றவங்க தப்பாக நினைப்பாங்களோன்னு. அதெல்லாம் உண்மை. ஆண்டவர் காலைதோறும் நம்ம எழுப்புகிறவர். பேர் சொல்லி கூட கூப்பிடுவார். சாமுவேலை கூப்பிட்டார்ல, சாமுவேலேன்னு கூப்பிட்டார்ல, அது மாதிரி இப்பவும் ஆண்டவர் பேர் சொல்லி நம்ம எழுந்திருக்க வைத்து ஜெபிக்க வைப்பார். அப்போ அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை தேடுகையில் கண்டடைவான். நீதிமொழிகள் 8:17 ஆண்டவருடைய வார்த்தை சொல்ல, அதிகாலையில் ஆண்டவரை தேடுங்க, நீங்கள் அவரை கண்டடைய முடியும். அதனால் இந்த ஜெபம், அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அர்ப்பணித்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, அதை யாத்திராம 30:7 வாசிக்கும் போது மாலை நேரம் ஜெபம். மாலையிலையும் அந்த தூபம் காட்டணும். அப்போ காலையிலையும் தூபம் காட்டணும், மாலையிலையும். காலையிலையும் நம்ம ஜெப தூபம் பல்லவத்துக்கு போகணும், மாலையிலையும் ஜெப தூபம் பல்லவத்துக்கு போகணும். பிறகு ஆண்டவர் ஆதாமை சந்திக்க வரும்போது மாலை, பகலின் குளிர்ச்சியான வேளையில், வெயிலெல்லாம் தாழ்ந்து ஒரு குளிர்ச்சியான வேலை வரும் பார்த்திங்களா, ஈவினிங்கில் ஒரு 5 மணிக்கு மேலே அந்த சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் ஒரு குளிர்ச்சி வரும். அது நல்லா ஜெபிக்கிறதுக்கு அருமையான நேரம், ஆண்டவரை சந்திக்கிற நேரம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஆதாமோடு பேசினார். ஆதியாகமம் 3:8 எப்படி பார்க்கிறோம். ஆதியாகமம் 24:63 சாயங்கால நேரத்தில் ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தார். பாருங்கள், தியானிப்பதற்கு நல்ல நேரம் ஈவினிங்கில். அவர் வனாந்தரத்தில் போய் ஆண்டவரை தியானித்து விட்டு வந்ததை நம்ம ஈசாக்கை குறித்து வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:1 வாசிக்கும் போது பாருங்கள், பேதுரும் யோவானும் 9 மணி வேளை, சாயங்காலம் 3 மணி மாலை நேரத்தில் தேவாலயத்துக்கு ஜெபிக்க போகிறாங்க.
அங்கே போய் கூட்டம் நடத்த போல, பிரசங்கம் பண்ண போல, ஜெபிக்க போகிறாங்க, தனித்து ஜெபிக்க போகிறாங்க. அதே மாதிரி நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் தேரிக்காடு சொன்னால ஈவினிங்கில் போயிடுவோம். நான் சாயங்காலம் போனால் அங்கே போய் இருட்டு வரைக்கும் ஜெபி. சில சமயம் டீமாக போனாங்க. எங்களுடைய ஆரம்பத்தில் எங்களுடைய வாலிபர்கள் இயேசுடிக்கிற டீமில் இருந்தோம், 4-5 பேர் போவோம். போனோன்னா முதல்ல ஒரு மணி நேரம் தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம். அப்புறம் தனித்தனியாக ஜெபிச்சுட்டு அப்புறம் சேர்ந்து நாங்கள் ஜெபம் செய்வோம். நேரம் போகிறதே தெரியாது. அது மாதிரி ஒரு ப்ரேயர் செல் அப்படி ஒரு டீமை உருவாக்குங்க. அது மாதிரி போய் ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஊரில் அந்த நாட்களில் ஒரு அண்ணன் இருந்தாங்க, ஞான்ராஜ் அண்ணன் சொல்லி. அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க குறும்பூரில் இருந்தாங்க. இப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. ரொம்ப ஆண்டவரை நேசிக்கிறவங்க, ஊழியத்தில் செய்கிறவங்க, பிஸ்னஸ் மேன் அவங்க. அதனால் சாயங்காலம் நான் தேவனுடைய வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டு இருந்தேன், அநேக வருஷத்துக்கு முன்னாலேயே. அப்போ சாயங்காலத்தில் அவங்க பைபிள் எடுத்துகிட்டு போனாங்க. நான் கேட்டேன், அண்ணன் எங்கே போகிறீங்க என்பதாக. நான் ஜெபம் பண்ண போகிறேன், காட்டுக்கு. தனியாக பைபிள் எடுத்துக்கிட்டு காட்டு பகுதிக்கு ஜெபிக்க போகிறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன். சாயங்காலம்னா அவங்க போய் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அப்போது இது மாதிரி ஜெப பழக்கம் நமக்கு வேணும். மாலை நேரத்தில் கூட நீங்கள் சாயங்காலத்தில் இயேசு மலையின் மீது ஏறி, மத்தேயு 14:23 வாசிக்கிற சாயங்காலத்தில் மலையின் மீது ஏறி ஜெபம் பண்ண தனிமையாக இருந்தார். இந்த மாதிரி தனியாக உட்கார்ந்து ஆண்டவரோடு பேசுவது. காலையில் மட்டும் ஜெபிச்சா போதாது, மாலையில். ஒரு சகோதரர் சொன்னார், பிஸ்னஸ் மேன், காலையில் நான் விடிய காலை எழுப்பி துதித்து ஜெபிச்சு வசனம் தியானிச்சுட்டு போவேன். மாலையில் ஒரு மணி நேரம், மாலையில் அந்த நேரம் தான் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுவேன். 1 மணி நேரம் இந்தியாவுக்காக எழுப்புதலுக்காக ஒன்றா நான் ஜெபம் பண்ணுவேன் என்று சொன்னார். அப்போ ஜெபத்தை பிரித்து கொள்ள, காலையில் எதுக்கு ஜெபிக்கணும், மாலையில் எதுக்கு ஜெபிக்கணும்னு அப்படி ஒரு ஜெப பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன். இதுவரை இப்படி ஜெபிக்க அந்த ருசி கண்டுட்டு அவங்களால ஜெபத்தை நிறுத்த முடியாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர் அல்லாதவங்க தான் இப்போ இயேசுவை அதிகமாக ருசிக்கிறாங்க, ஜெப நேரத்தை ருசிக்கிறாங்க. புதுசாக ரட்சிக்கப்பட்டு வர்றாங்களா, இயேசுவை இவர் மாதிரி ஒரு கடவுளை பார்த்ததில்லை, இந்த மாதிரி எங்கிட்ட பேசுகிறார், ஜெபிக்க சொல்லுகிறார், நான் ஜெபிக்கணும், என்னென்ன ஜெபிக்கணும்னு எனக்கு சொல்லி தருகிறார், இப்படி ஒரு ஆண்டவரை நான் பார்த்ததில்லை, பேசுகிற தெய்வையா நீ. கிறிஸ்தவர் அல்லாதவங்க சாட்சி சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்தவங்க உட்காந்துட்டு ஆண்டவர் பேசுவாரா? அவர் எங்கே இப்படி பேசுவார், எங்கே பேசுவார்? விதண்டாவாதம் பேசுவார். இதெல்லாம் விட்டுட்டு காத்துருங்க, ஆண்டோடைய பாதத்தில் போய் விழுங்க. ஜெப நேரத்தில் எவ்வளவு ஜெபிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நம்ம ஜெபிச்சோம்ல, எவ்வளோ இருக்குது தெரியுமா ஜெபிக்க வேண்டிய காரியம், இந்த உலகத்தில் நடக்கிற காரியம். ஆண்டோடைய சமூகத்துக்கு போங்க. அதனால் தினமும் காலையில் ஜெபம் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம் நீங்கள் ஜெப நேரமாக வைத்து கொண்டீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதை காண்பீங்க. தானியேல் தினம் 3 வேளை, அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவர் காலையிலும் ஜெபிக்கிறார், மாலையிலும் ஜெபிக்கிறார், மத்தியானத்தில் கூட ஒரு சாப்பாட்டு நேரத்தில் கொஞ்சம் ஜெபிச்சிருக்கலாம். அந்த மாதிரி ஜெபிக்கிறார். இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். ஜெபிக்கிற மக்களை ஆசீர்வதிப்பார். இப்போ சொல்கிறீங்களா, ஆண்டவரே எனக்கு இந்த ஜெபாவியை தாங்க, நான் காலையிலையும் ஜெபிக்கணும், மாலையிலையும் ஜெபிக்கணும், அதிகாலையிலுமே வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும் ஒப்பு கொடுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். நாளைக்கு என்ன ஜெபத்தை குறித்ததான பல காரியங்களே நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருதயத்தில் கை வைங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், கண்களை மூடுங்க. 2 நிமிஷம் தான். இயேசுவே என்னோட பேசி இருக்கிறீங்க, நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், எனக்கு ஜெபிக்க கிருபை தந்திருக்கிறீங்க, நன்றி. காலையில் ஜெபிக்க, மாலையில் ஜெபிக்க கிருபை தந்தீங்க, ஸ்தோத்திரம். நான் இந்த ஜெபத்தை விட்டு விடக்கூடாது. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும், மாலையிலேயும் நான் ஜெபிக்கணும், எனக்கு கிருபை தாங்க. ஜெப தூபம் ஆண்டவரை எங்கள் வீட்டில் இருந்து எழும்பி கொண்டே இருக்கணும். நான் ஜெப தூபத்தை பரலோகத்துக்கு அனுப்பி கொண்டே இருக்கணும். அந்த மாதிரி ஜெப ஆவியை எனக்கு தாங்க. காலையிலேயே நான் ஜெபிக்கணும், மாலையில் நான் ஜெபிக்கணும். கிருபை தாங்க, கிருபை தாங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த ஜெபிக்கிற கிருபைகளை கொடுங்க, ஜெப ஆவியை கொடுங்க. காலையிலே மாலையிலேயும் ஜெபிக்க முடியாத ஜெப அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை தினத்தில் இன்னும் நாம் ஜெபத்தை குறித்து அடுத்த முக்கியமான சில காரியம் பார்க்க போகிறோம். இந்த நாளைக்கு தவறாமல் ஆலயத்துக்கு காலையிலே போய் முதலாளாக போயிடணும்.
பிந்தி போகக்கூடாது. 9 மணிக்கு ஆரம்பினா 8:45 சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். பிந்தி போகிறது, அப்புறம் இடம் தேடுறது, அது ஆண்டவரை அவமானப்படுத்துவதற்கு அந்த உணர்வு நம்ம விசுவாசிகளுக்கு வரணும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உணர்வு இருக்கா? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அது உணர்வு இருக்கணும்ல. நீங்கள் ரட்சிக்கப்பட்டன்னு எப்படி தெரியும்? ஆராதனைக்கு முன்னக்கூட்டியே போகணும்ல. அது போகாதவங்க நீங்கள் ரட்சிப்பே சந்தேகத்துக்குரியது. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவங்களால் எப்படி பிந்தி போக முடியும்? இவங்க ரட்சிப்பே சந்தேகத்துக்குரியது தான். அப்போ பரலோகத்துக்கு அவர் வந்துட்டு போன பிறகு நீங்கள் நின்று முழிச்சிக்கிட்டு நிற்பீங்க. அப்போ யோசித்து பாருங்கள். தயவு செய்து கொஞ்சம் உணர்வடைங்க கிறிஸ்தவங்க. முன்கூட்டியே சர்ச்சுக்கு போயிடணும். சரியா? அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்தில் சந்திக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.